Hi students, welcome back. இன்னைக்கு நாம கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் லெசனில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர் ஆஃப் எத்தனால் அப்படிங்கிற லெசனை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனால் அப்படின்னா என்ன? எத்தனால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, C2H5OH அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா வச்சுட்டு இருக்கக்கூடிய C2H5OH அப்படிங்கிற ஒரு மாலிகுலர் ஃபார்முலா இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இதில் OH அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப்னு நம்ம சொல்லுவோம். C2H5 அப்படிங்கிறது அல்கேன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். அல்கேன் ஃபேமிலியோட OH அப்படிங்கிறது சேர்ந்தால் நம்ம என்ன சொல்லணும்னா ஆல்கஹால்னு சொல்லுவோம். பொதுவாக இது எத்தனாலுக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனால், எத்தில் ஆல்கஹால் அண்டு ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிறைய பேர் இருக்குது. இதை நம்ம பார்த்துருக்குறோமா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம டே டு டே லைஃப்பில் இது இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நம்ம சாப்பிட்ற மருந்துலேருந்து இந்த மாதிரியான ஆல்கஹால், பியர், பிராண்டி அப்படிங்கிற பொருட்கள்லேருந்து நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தனால் கலந்துருக்குது. இந்த எத்தனாலை எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல எத்தனால் எப்படி மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். ஸோ எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? மொலாசிஸ் அப்படிங்கிற ஒரு லிக்விட் தேவை. மொலாசிஸ், இந்த மொலாசஸ் அப்படிங்கிறது என்ன கலரில் இருக்கும்? கருப்பு கலரில், டார்க் கலரில் இருக்கும். இது எங்கிருந்து கிடைக்குன்னா இட் இஸ் அ டார்க் சிரப் மாதிரி இருக்குது பாருங்க. ஆஃப்டர் கிறிஸ்டலைசேஷன், அதாவது நம்ம சுகர் கேன் கரும்புலேருந்து அந்த ஜூஸ் எடுத்து அதிலிருந்து வெள்ளத்தை தனியாக பிரித்ததுக்கப்புறம், அப்படி இல்லைன்னா நம்ம சர்க்கரையை தனியாக பிரித்ததுக்கப்புறம், சுகர் கேன் ஜூஸ்லேருந்து சுகரை தனியாக பிரித்ததுக்கப்புறமா இருக்கிற லிக்விட், அதுக்கு பேர் மொலாசஸ்ன்னு பேர். இந்த மொலாசஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ டார்க் சிரப்பி லிக்விட் விச் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் த கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் சுகர் கேன் ஜூஸ். அதாவது சுகர் கேன் ஜூஸ்லேருந்து சுகரை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் இந்த மொலாசஸ். டார்க் கலரில் இருக்கும் இந்த மாதிரி. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த டார்க் கலரில் இருக்கிற இதில் வந்து எப்படின்னா 8 to 10% என்ன இருக்குன்னா சுக்ரோஸ் இருக்கும். சுக்ரோஸ்னால் சுகர், நம்ம யூஸ் பண்ணுற சுகர் தான் சுக்ரோஸ். அந்த சுக்ரோஸ் இருக்கும். சரி, இதிலிருந்து நம்ம எப்படி நம்ம தயாரிக்கப்போம்? அப்போது நம்ம எத்தனால் கிரியேட் பண்ணணும்னா முதல்ல நமக்கு தேவையான இந்த மொலாசஸ் தான் வேணும். இந்த மொலாசஸ் தான் வேணும். இந்த மொலாசஸ் எடுத்துகிட்டு என்னென்ன செஞ்சால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது? முதல்ல டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ், 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இல்லை, டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ், அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ், அடிஷன் ஆஃப் ஈஸ்ட், டிஸ்டிலேஷன். பொதுவாக டைல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைல்யூஷன் மீன்ஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆடிங் வாட்டர். வாட்டரை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைல்யூஷன். வாட்டரை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைல்யூஷன். அப்போது வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா டைல்யூஷன். அப்போது ஃபஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுவோம்? நம்ம மொலாசஸோட வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ், அந்த டார்க் சிரப்பி லிக்விட் எடுத்து நிறைய வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற சுகரோட பர்சன்டேஜ் 8 to 10% வர அளவுக்கு, இந்த 8 to 10% வர அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா 8 to 10% வர அளவுக்கு வந்து பார்த்தோம்னா முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ மொலாசஸை நாம் டைல்யூட் பண்ண போகிறோம், வாட்டரை ஆட் பண்ணோம். அந்த அதில் எவ்வளோ சுகர் கண்டென்ட் இருக்கிற மாதிரினா 8 to 10% அளவு சுகர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி நிறைய வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் சோர்ஸ். அது எதுக்காக நம்ம நைட்ரஜன் சோர்ஸை ஆட் பண்ணணும்? முதல்ல இந்த நைட்ரஜன் சோர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபுட் ஃபார் ஈஸ்ட். ஈஸ்டோட ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரி ஈஸ்டோட ஃபுட்டு. ஈஸ்ட்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நத்திங் பட் ஈஸ்ட்ங்கிறது இட் இஸ் யூனிசெல்லுலார் ஃபங்கஸ். அதாவது யூனிசெல்லுலார் ஃபங்கஸ் நம்ம சொன்னோம்னா ஒரு செல் உயிரினம், ஒரு ஃபங்கஸ், அதாவது பூஞ்சை வகையில் இருக்கக்கூடிய ஒரு செல் உயிரினம், அதுதான் ஈஸ்ட்னு சொல்லுவோம். இங்கே நம்ம ஈஸ்டெல்லாம் பேக்கரிஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா நொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நொதித்தல்னா என்னது? ஒரு லார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலை பிரேக் பண்ணுறது, சின்ன சின்ன மாலிகுலை பிரேக் பண்ணுறது பை யூஸிங் என்சைம்ஸை யூஸ் பண்ணி லார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுலை சின்ன சின்ன மாலிகுல்ஸாக பிரேக் பண்ணுறதுக்கு பேர் ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? மாவு புளிக்கிறது,
அப்புறம் பால் தயிர் ஆகுது. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா அடிஷன் ஆஃப் நைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். இது ஈஸ்ட்டுக்கான ஃபுட்டு. அப்போது ஈஸ்ட்டுக்கான ஃபுட்டுனா என்னென்னா அமோனியம் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட், இந்த 2 காம்பவுண்டை ஃபஸ்ட்டு நம்ம அந்த மொலாசஸோட ஆட் பண்ணுறோம். டைல்யூட் பண்ணி வச்சுருக்க மொலாசஸோட இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் தான் நைட்ரஜன் கண்டென்ட் நிறைய இருக்குது. அமோனியம் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட். இது எதுக்காக? ஈஸ்டோட ஃபுட்டு. இப்போது ஈஸ்ட்டுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஈஸ்ட் எதுக்காக சார் ஆட் பண்ணணும்? ஏன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கணும். ஏன் ஃபெர்மெண்டேஷன் நடக்கணும்? அப்போ தான் மொலாசஸ்லேருந்து ஆல்கஹால் நமக்கு கிரியேட் ஆகும். அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த ஈஸ்ட்டில் 2 விதமான என்சைம்ஸ், ஒன்று இன்வெர்டேஸ், இன்னொன்று ஜைமேஸ். இன்வெர்டேஸ், ஜைமேஸ், இது ரெண்டும் இந்த ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம். இந்த என்சைம்ஸ் தான் ஒரு சுக்ரோஸ், அதாவது மொலாசஸ் என்னவா மாறுறதுக்கு காரணமாக இருக்குது, எத்தனாலாக மாறுறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போது இந்த ரெண்டுக்கும் அப்போ ஈஸ்ட்டு நல்லா நிறைய என்சைம்ஸை க்ரியேட் பண்ணணும்னா நிறைய ஃபுட்டு வேணும். அதுக்கு தான் நம்ம முன்னாடி ஸ்டெப்பில் அமோனியம் பாஸ்பேட் அண்ட் அமோனியம் சல்ஃபேட்டை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்சைம்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஈஸ்ட், இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ். இதுக்கு என்ன செய்யுது? அதாவது ஃபஸ்ட் நம்ம மொலாசஸ் எடுத்து டைல்யூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த அமோனியம் சால்ட்ஸ், அமோனியம் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடும் 303 கெல்வின் டெம்பரேச்சர். அது என்ன 300 ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே வச்சிடலாம். ஒரு 1 வீக்குக்கு அது அப்படியே வச்சிடலாம். உடனே உள்ளே என்னவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு உள்ளே இருக்கிற நைட்ரஜன் எல்லாம் சாப்பிட்டு 2 என்சைம், இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ் இருக்கிற 2 என்சைமை கிரியேட் பண்ணும். இந்த 2 என்சைமும் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்ரோஸை, அதாவது மொலாசஸை என்னவா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெர்டேஸ் அப்படிங்கிற என்சைம், இந்த இன்வெர்டேஸ் அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு பாருங்க C12H22O11 அப்படிங்கிறது சுக்ரோஸோட மாலிகுலர் ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா. இந்த சுக்ரோஸோட நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் எதுக்காக? டைல்யூஷனுக்காக. சரியா? இதை இந்த இன்வெர்டேஸ் என்னவா மாற்றுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றிருக்குது. குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றிருக்குது. குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் என்னென்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. நமக்கு அது வேற ஒரு டாபிக் தான் அப்புறம் பார்ப்போம். ஸோ குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் இது மாற்றிருக்குது. இது இந்த சுக்ரோஸை இன்வெர்டேஸ்ங்கிற என்சைம் குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றுது. இதில் இந்த குளுக்கோஸ் அப்படின்னா ஃப்ரக்டோஸை நம்ம ஜைமேஸ் அப்படிங்கிற என்சைம் என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனாலாகவும் கார்பன் டை ஆக்சைடு கேஸாகவும் தனியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ முன்னாடி பார்த்ததுல இன்வெர்டேஸு சுக்ரோஸ், அதாவது மொலாசஸை குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாற்றுது. குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா. இந்த ஜைமஸ் என்ன பண்ணுது? குளுக்கோஸ் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் ஏதாவது ஒரு மாலிகுலை என்னவா மாற்றுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனாலாக இங்கே கன்வெர்ட் பண்ணுது, எத்தனாலாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ எத்தனாலாக மாற்றினதுக்கப்புறம் என்ன? இப்போ மாற்றிடுச்சு. மொத்தமும் எத்தனாலாம் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லிக்விட் கிரியேட் ஆகுது. என்னென்னா எத்தனால் கலந்துருக்கிற லிக்விட், அதாவது இன்வெர்டேஸும் ஜைமேஸும் சேர்ந்து எத்தனாலை கிரியேட் பண்ணியிருக்குது. அந்த எத்தனோட பர்சன்டேஜ் 15 to 18% தான் இருக்கும். ஒன்லி 15 to 18% தான் இருக்கும். அந்த லிக்விடுக்கு பேர் என்னதுன்னா வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதாவது இன்வெர்டேஸ் ஜைமேஸ் ரெண்டும் சேர்ந்து உருவாக்குன லிக்விடுக்கு பேர் என்ன? வாஷ். அந்த வாஷில் வெறும் 15 to 18% ஆல்கஹால் தான் இருக்கும். ஸோ இதை நாம் எப்படி நம்ம 100% ஆல்கஹாலாக மாற்றுறது அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான் டிஸ்டிலேஷன் நாம் ப்ராசஸ் செய்யணும். அது என்ன டிஸ்டிலேஷன்? என்னது டிஸ்டிலேஷன்னா ஆவியாக்குறது கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருக்கோம் டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். இப்போது இங்கே இருக்கிற இந்த பீக்கரில் நம்ம 2 லிக்விட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டரோட கலந்து தான் இருக்குது அந்த ஆல்கஹாலும், அது பேர் வாஷ்னு சொல்லுவோம். ஹீட் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதுனால ஆல்கஹால் என்ன ஆகும்னா வாட்டர் முன்னாடி ஆவி ஆகிட்டு போயிடும். அப்படி வேப்பரைஸ் ஆகிட்டு போகக்கூடிய அந்த ஆல்கஹால் இந்த கூல் பண்ண அப்படின்னா தனியாக நம்மளால் சேகரிக்க முடியும். இதுக்கு பேர் டிஸ்டிலேஷன்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனும் நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே நமக்கு 8th and 9th நமக்கு வந்துருக்குது. ஸோ டிஸ்டிலேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 99.5% பியூராக இருக்கக்கூடிய ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படிங்கிறது கிடைக்கும்.
அப்போ ரிமைனிங் 4.5% என்னவா இருக்கும்? வாட்டர் இருக்கும். 15 to 18லேருந்து நம்ம 95.5%க்கு பியூராக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இன்னுமே எனக்கு 100% அப்சல்யூட்டாக வேணும், எனக்கு பியூர் ஆல்கஹாலாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த லிக்விட் எடுத்துகிட்டு போயிட்டு குயிக் லைனில் சுட்ட சுண்ணாம்பு மேலே வச்சு நம்ம அதை ஒரு 5 to 6 hours அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிட்டு மீதி இருக்கக்கூடிய ஆல்கஹால் மட்டும் நமக்கு கிடைக்கும். அந்த ஆல்கஹால் நமக்கு முதல்ல ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டு கிடைக்குது. அதில் 95.5% ஆல்கஹாலும் 4.5% வாட்டரும் இருக்குது. அதை நம்ம குயிக் லைன் மேலே வச்சுட்டு 5 to 6 hours வச்சுட்டு 12 hours அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்சல்யூட் ஆல்கஹால், அதாவது 100% பியூர் ஆல்கஹால் நமக்கு கிடைக்குது. 100% பியூர் ஆல்கஹால் நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் ஆல்கஹால் அப்படின்னாங்க, நாம் பார்க்குற மாதிரி கலராக இருக்காது. இட் இஸ் அ கலர்லெஸ் லிக்விட். அதுக்கு கலரே கிடையாது, முதல் விஷயம். செகண்ட் திங், ப்ளசன்ட் ஸ்மெல்லு. நல்ல ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஸ்மெல்லாக தான் இருக்கும். பர்னிங் டேஸ்ட்டு, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் நாக்கெல்லாம் எரிகிற மாதிரியான ஒரு டேஸ்ட் இது கொடுக்கும். இதோட பாயிலிங் பாயிண்ட்டு 78 degree Celsius. நமக்கு தெரியும் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டு 100 degree Celsius. இதை கெல்வினில் கன்வெர்ட் பண்ணி 351 கெல்வின் அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் இஸ் மிக்சபிள் வித் வாட்டர், கம்ப்ளீட்லி மிக்சபிள். தண்ணியோட இதை நம்ம கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது கலந்துருக்கிறதே நமக்கு தெரியாது. ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி மிக்சபிள் வித் வாட்டர் இன் ஆல் ப்ரொபோர்ஷன். எந்த ப்ரொபோர்ஷனில் வேணாலும் நம்மளால் இதை சேர்த்துக்க முடியும். சரி, இப்போ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதோட யூஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதோட நிறைய யூஸஸ் இருக்குது. நமக்கு தெரியாத யூஸஸ் மெடிக்கல் வைப்ஸ், ஆன்டிசெப்டிக். இந்த டெட்டால் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்க, டெட்டால்லாம் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர் ஆர் நத்திங் பட் ஆன்டிசெப்டிக். இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் கீல் பண்ணுது. இதால் இந்த ஆல்கஹால் வந்து பர்னிங் டெஸ்ட் இருக்குது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பர்ன் பண்ணிடும். ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா இந்த டிங்சர் ஊற்றுவாங்களோ அதுக்கு பதிலாக இந்த ஆல்கஹால் கூட நம்மளால் பயன்படுத்த முடியும். அந்த ஆன்டிஃப்ரீசிங் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர் இருக்கிற பெரிய பெரிய வண்டிகள்லாம் இருக்குது இல்லையா, அதில் ஃப்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக ஆல்கஹால் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்டு ஹேண்ட் சானிடைசர். இந்த ஹேண்ட் சானிடைசர் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய ஹேண்ட் சானிடைசர்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். கொரோனா பீரியட்ஸில் ஹேண்ட் சானிடைசர் என்ன இருக்குன்னா இந்த ஆல்கஹால் எத்தனால் தான் இருக்குது. அண்டு சால்வெண்ட் ஃபார் ட்ரக். நமக்கு தெரியும் யூனிவர்சல் சால்வெண்ட் எது? வாட்டரை தவிர வேறு எதெல்லாம் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் இட்ஸ் வெரி சால்வெண்ட்டு. இது ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா மருந்தை கரைக்கிறதுக்கு, ஆயில்ஸ், பெயிண்ட்டு இதெல்லாம் கரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. பர்டிகுலராக நாம் இங்கே சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுற காஃப் சிரப்பில் எல்லாம் நிறைய இருக்குது. எது? இந்த ஆல்கஹால் கண்டென்ட்டு கண்டிப்பாகவே இருக்குது, நிறைய இருக்குது. அண்ட் தென் இது வேறு என்னென்னு யூஸ் ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டு, பவர் ஆல்கஹால், டீநேச்சர்டு ஸ்பிரிட்டு. இது என்ன ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் ஆல்ரெடி தெரியும், ஆல்கஹாலும் வாட்டரும் சேர்ந்து அதுக்கு பேர் ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டு. பவர் ஆல்கஹால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலும் பெட்ரோலும் சேர்ந்த கலவைக்கு பேர் பவர் ஆல்கஹால். டீநேச்சர்டு ஸ்பிரிட்டுனா ஆல்கஹாலும் பயிரின்னு சேர்ந்த ஒரு மிக்சருக்கு பேர் டீநேச்சர்டு ஸ்பிரிட். இது எல்லாம் இதோட யூசஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா புரியல அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.